எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம போன தடவைக்கு இப்போ அதுக்கு முதல்ல பார்த்தது வந்து விபீஷ்ணர் வந்து ரங்கநாதர் அங்கே வச்சுட்டார். மறுபடியும் ரங்கநாதரை எடுக்க முடியல. ரங்கநாதர் அங்கேயே நினச்சி போயிட்டார். அது ரங்கநாதர் வந்து விபீஷ்ணரை தேர்த்தி அனுப்புகிறார். அது வரைக்கும் பார்த்தோம். தேர்த்தி இதுக்கு அனுப்புகிறார், சிலவருக்கு அனுப்பிடுறார், இலங்கைக்கு அனுப்புகிறார். இலங்கையிலேருந்து நீ ஒவ்வொரு நாளும் இரவு வந்து என்னை சேவிச்சுட்டு போகலாம். நீ வந்து தனியாக நீ மட்டும் வந்து எனக்கு வந்து ஆராதனை பண்ணிட்டு போகலாம். கதவு மூடினாலும் நீ வந்து அர்ச்சாவதாரமாக நீ வந்து பண்ணலாம், எனக்கு அந்தரியாமையாக வரலாம் அப்படின்றது சொல்கிறார். இன்றைக்கும் வந்து கோவிலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோவிலில் ராத்திரி மணி அடிக்கும்னு சொல்லுவாள். ராத்திரி எல்லாம் கோவிலெலாம் எல்லாம் நடையெல்லாம் சாத்திட்டு வந்தப்பறம் பார்த்தா உள்ள மணி சத்தம் கேட்கும். என்னென்னா விபீஷ்ணர் பூஜை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவாள். இன்றைக்கும் அது நடக்கிறது இருக்குது. இது இப்படியே இருந்தது. அங்கே அந்த இதில் வந்து அந்த இங்கே நடந்த இந்த விபீஷ்ணர் கொண்டு வந்ததும் வச்சுட்டு போனது இதெல்லாம் வந்து அந்த அப்போ ஆட்சி செஞ்சுன்னு வந்து தர்மவர்மான்னு ஒரு சோழராஜனுக்கு வந்து எந்த காலத்துலேருந்தோ சோழரசு இருக்கு. சோழராஜன் தர்மவர்மான்னு ஒரு சோழ அரசன். அந்த அரசனுக்கு வந்து இதெல்லாம் தெரியுது. இப்போ கனவுல வருது, இந்த மாதிரி ஒரு ராஜா வந்தது, இங்கே ஸ்ரீரங்கத்தில் வச்சுட்டு போனது, ரங்கநாதரை வச்சுட்டு போனது, இதெல்லாம் தெரியுது. தெரிஞ்ச உடனே அவர் தஞ்சாவூர்லேருந்து தேடின்னு வரான். தேடின்னு வந்தால் அது ஸ்ரீரங்கத்தில் வருது. கரெக்டாக ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்த உடனே அங்கே ரங்கநாதர் இருக்கிற பார்த்துட்டு அந்த ரங்கநாதரை பார்த்த உடனே உனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டு ரங்கநாதர் மேலே. ரங்கநாதருக்கு தனியாக கோவில் கட்டி எல்லா வசதிகளும் எல்லா மதில் சோறு எல்லாம் கட்டி பிரமாதமாக பெரிய கோவிலாக கட்டி விட்டுறான். கட்டி விட்டு ரொம்ப நாள் அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு அந்த இதெல்லாம். அது அந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி அந்த இது நடந்த நாள் தான் பங்குனி பௌர்ணமின்னுவா. ஸ்ரீரங்கத்தில் வந்து பங்குனி மாதத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் பிரம்மோற்சவம் நடக்கும். பங்குனி மாதத்தில் பௌர்ணமி ஆரம்பிக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் இந்த பிரம்மோற்சவம் முடியும், நடக்கும். இதுக்கு நம்பெருமாள் ஆதி உற்சவம்னு பேர். அதான் பெருமாள் வந்து முதல்ல அங்கே வந்து பிரதிஷ்டை ஆனதுக்காக ஆதி உற்சவம்னு பேர். ரொம்ப நாள் இது நடந்துருந்தது காவிரி ஆத்தங்கரையில். காவிரி ஆத்தங்கரைக்கும் இதுக்கும் நடுவில் ரங்கநாதர் ரொம்ப நாள் இருந்தார். மிகப்பெரிய வெள்ளம் வந்தது காவிரியில், வரலாறு காணாத வெள்ளம், ஒவ்வொரு உலகமே முழுகிற வெள்ளம். அதில் வந்து அந்த தர்மவர்மா வந்து அந்த வெள்ளத்தில் தஞ்சாவூரை காப்பாற்ற முடியாத தஞ்சாவூரே முடிகிறது, செத்து போயிடறான். அந்த தர்மவர்மா காலமாயிடுறான். இங்கே ஸ்ரீரங்கம் கோவில் கம்ப்ளீட்டாக மூடி போகிறது. மண்ணு மூடி கோவிலை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுது. அவன் கட்ட கோபுரம் எல்லாமே போயிடுது. எல்லாத்தையும் மூடிடுது. மண்ணு மூடி அப்படியே மண்ணுக்குள்ளேயே கிடக்கு. அவ்வளோ காலமாக இருக்குது. இதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு சில காலங்களுக்கு அப்புறம், சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம், சில காலங்களுக்கு அப்புறம் எல்லாம் அந்த கோவிலில் ஊரே மறைஞ்சு போச்சு மண்ணுக்குள்ளே. தர்மவர்மா வழியில் வந்த அகலங்கன்னு ஒரு சோழராஜா, அதுதான் கிளி சோழன் பேர் அவருக்கு. அகலங்கன்ற சோழராஜா தர்மவர்மா வழியில் வந்தவன். அவன் என்ன பண்ணுறான், வேட்டையாடி முடிச்சுட்டு வந்து அங்கே வந்து காவிரி கரையில் அங்கே படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன மணி மண்டபம் மாதிரி இருக்கு. அந்த மண்டபத்து மேலே ஒரு கிளி உட்காந்துட்டு கத்துறது. அங்கேருந்து சொல்றது, காவிரி நதியே விரிஜா நதி, ஸ்ரீரங்கமே வைகுண்டம், ரங்கநாதரே ஸ்ரீராப்திநாதன், பிரணவாகர விமானமே இங்கே இருக்கிற ரங்க விமானம் அப்படின்னு வேதத்தின் வடிவம். பிரணவாகர விமானம் வந்து இது வேதத்தின் வடிவம். இங்கே இருக்க மேலே இருக்கிற ரங்க விமானம் வந்து வேகத்தின் வடிவம். எல்லாம் இங்கே மண்ணில் புதஞ்சு கிடக்கே, இத்தனையும் இங்கே புதஞ்சு கிடக்கே. காவிரி நதி விரிஜா நதி இங்கே பக்கத்தில் இருக்கு. வைகுண்டம் உள்ள கீழே புதஞ்சிருக்கு. ரங்கநாதர் ஸ்ரீராப்திநாதர் கீழே புதஞ்சிருக்காரு. பிரணவாகர விமானம் வேத விமானம் கீழே புடைச்சிருக்கேன் அப்படின்னு அது அங்கேருந்து ஓலமிடுறது. அந்த காலத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பறவைகள் மிருகங்களோட பாஷைகள் எல்லாம் பேசுவான், தெரியும். அதெல்லாம் நயன பாஷைன்னு அது பார்த்தாலே தெரியும் அவளுக்கு. அது அந்த 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 பல பட்சிகளோட இதெல்லாம் பேசுறது, இதெல்லாம் பேசிக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு சூட்சமும் அவகிட்ட இருந்தது. இந்த கிளி சொல்றது, கிளியோட பேச்சு வந்து கிளி பேசுறது. ஆனா கிளி வந்து நம்ம மனிதனோட பேச்சை பேசுறது. கிளி உட்காந்துட்டாங்க. உடனே என்ன இது, இந்த கிளி இப்படி பேசிட்டு இருக்கேன்னு இவனுக்கு சந்தேகம் வருது. பார்த்த உடனே அந்த மண்டபம் அங்கே மேலே தூத்திட்டுக்கா, இதுக்கே கொஞ்சம் நோண்டி பாருப்பேன்னு அங்கே படை தானே கூட்டிட்டு வந்திருக்கா. படையை விட்டு நோண்ட சொல்லிருக்கு. நோண்டினா மிகப்பெரிய கோவிலே வருது உள்ளேருந்து. கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டுறது. நோண்டி பார்த்த உடனே இவனுக்கு வந்து தன்னறியாத ஒரு ஈர்ப்பு வருது. அப்படியே அங்கே உட்காந்துருக்கான், அங்கே தங்கியிருக்கான். நைட்டு அங்கே தூங்கும்போது இவனுக்கு கனவுல எல்லாம் வருது.
கனவுல அன்னைக்கு ராத்திரி கனவுல இந்த அகலங்க சோழனுக்கு ரங்கநாதர், ரங்கநாயகி, ரங்கவிமானம், அந்த ஊரு, திருவீதி, விபீஷணர் பிரதிஷ்டை பண்ணது, அப்புறம் அதை அதை எல்லாம் பண்ணி அந்த கோயிலை வச்சுட்டு அங்கே வச்சுட்டு ஏற்பாடு பண்ணிட்டு போனது, பிள்ளையார் வந்து வழியில மறைச்சு நிறுத்தினது, அந்த கோவில் அங்கே உருவான வரலாறு எல்லாமே வருது. அதெல்லாம் அந்த எல்லாத்தையுமே கனவுல பார்க்குறான். பார்த்துட்டு அந்த கனவுல என்னன்னா, இவருடைய மூதாதையர் நடந்த தர்மவர்மா அங்கே வந்து அந்த கோயிலை கட்டுறதும் வருது கனவுல. தர்மவரா தன்னுடைய தாத்தான்றது முப்பாட்டனார்ன்றது தெரியும் இந்த இவனுக்கு அகலங்க சோழனுக்கு. தர்மவர்மா வந்து பார்த்த உடனே இவன் வந்து ஓஹோ நம்ம வம்சம் நம்ம மூதாதையனுடைய கோவில் இது அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுல ஏற்பட்டு போறது. கண்ணு மூச்சிக்கலாம். கண்ணு மூச்சு பார்த்த உடனே தன்னுடைய சோழ ராஜ்யம் அத்தனையும், சோழ ராஜ்யத்துல அத்தனை செல்வங்களையும் கொண்டு போட்டு பெரிய கோவிலை கட்ட சொல்றோம். முதல்ல மண்ணை நோண்ட சொல்றோம். அவ்வளோ மண்ணையும் அப்புறப்படுத்தி எல்லாத்தையும் அந்த மண்ணையெல்லாம் எல்லாத்தையும் நோண்டி எடுத்து கொண்டு போய் கரை சேர்த்து எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஊரே வருது. கோபுரங்கள் அந்த பதில் சோறு எல்லாம் வருது. அதையெல்லாம் பார்த்த உடனே எனக்கு வந்து மனசுல வந்து ஒரு இது வந்துடுறது. மனசு நிறையா அந்த எண்ணம் வந்து அந்த காடையெல்லாம் அழிச்சு கோயிலை புனர்தானம் செய்து ஒரு மண்டபத்தையும் கட்டுறான் அந்த இடத்துல. அந்த பெருமாளோட கோவில், அந்த கோவில் அந்த ஊர் இருக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் இவன் பேருக்காக ஒரு மண்டபத்தை கட்டுறான். அகலங்க சோழன் கட்டுற மண்டபம். ஆனால் அந்த மண்டபத்துக்கு பேர் கிளி மண்டபம்னு வச்சிடறான் பேர். கிளி மண்டபம்னு எதுக்குன்னா, கிளி தான் அந்த இடத்த காமிச்சு கொடுத்தது. அந்த கிளி காமிச்சு கொடுத்துக்கலன்னா ஸ்ரீரங்கம் தெரிஞ்சிருக்காது வெளியில. அந்த கிளி காமிச்சு கொடுத்ததுனால அந்த அகலங்க சோழன் அதை கண்டுபிடிக்கிறான். அந்த இடத்த கண்டுபிடிச்சி அதை பண்ணதில்ல அந்த கிளியை மனசுல வச்சுட்டு கிளி மண்டபம்னு அதுக்கு பேர் வச்சுட்டு போறான். இன்னைக்கு கிளி மண்டபம் ஸ்ரீரங்கம் கோயிலில் போனீங்கன்னா இருக்கும். கிளி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கும். இப்பயும் பார்த்தீங்க வந்து ஒரு மண்டபத்தையும் ஒரு நந்தவனம், ஒரு பெரிய நந்தவனத்தையும் உருவாக்கி வச்சுட்டு போறான். கிளி மண்டபத்தையும் நந்தவனத்தையும். இப்பயும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார்லேருந்து தாயார் சந்தைக்கு போற வழியில பார்த்தீங்கன்னா, சக்கரத்தாழ்வார் சந்தையிலேருந்து தாயார் சந்தைக்கு போற வழியில இப்போ இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நந்தவனம் இருக்கும். அது வந்து அகலங்க சோழன் கிளி அவனுக்கு பேரே கிளி சோழன் பேர். அவன் பண்ணின அந்த நந்தவனம் தான் அது. அவன் வந்து அமைச்சா நந்தவனம். அது இன்னைக்கு அந்த நந்தவனம் இருக்கு. அதுக்கு கிளி மண்டபம் பேசி போயிடுறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல அந்த கோவிலில் ஸ்ரீரங்கம் கோயிலில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பராசரப்பட்டர் வந்தார். பராசரப்பட்டர் தான் அந்த கோயில். அது வரைக்கும் அந்த கோயில் வந்து ஒரு வரைமுறை இல்லாத யாரும் எப்படி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் பூஜை பண்ணியிருந்தாங்க. பராசரப்பட்டர் அதில் வந்து அவர் வந்து இப்படிதான் இந்த கோயிலுக்கு பூஜை இப்படிதான் பண்ணணும். அதையும் வந்து பெருமாள் தான் கனவுல வந்து சொல்றாரு பராசரப்பட்டர். இந்த கோயில் பூஜைகள்லாம் இப்படிதான் இருக்கணும், நீ தான் முன்னின்று நடத்தணும்னு அவரை பராசரப்பட்டரை சொல்ற. பராசரப்பட்டர் பண்றார். அவர் ஓரளவுக்கு பண்ணார். ஆனா அதுக்கப்புறம் பராசரப்பட்டரோட இறுதி காலத்துல பராசரப்பட்டர் என்ன பண்ணார், ராமானுஜரை கொண்டு அந்த கோயிலுக்கு நிர்வாகி ஆக்கிறார். ராமானுஜர் நிர்வாகி ஆக்கிற அப்புறம் தான் அந்த கோயிலுக்கு வந்து எல்லாமே என்னென்ன திருவிழா காலங்கள் என்னென்ன பண்ணணும் என்ன ஏது எல்லாமே. இன்னைக்கு கோவில் ஒழுகுன்னு ஒரு புக் இருக்கு. கோவில் ஒழுகுன்னு ஒரு புக் இருக்கு ஸ்ரீரங்கம் கோவில் இதை பத்தி. அந்த கோவில் ஒழுகு புக்கில் பார்த்தீங்கன்னா கோவில் ஒழுகு புக்கில் எல்லாம் இருக்கும். என்னென்ன நாள் மண்டபம், என்னென்ன உற்சவம், என்னென்ன இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் இருக்க உற்சவத்துக்கு ஒரு கணக்கே கிடையாது. உங்களால் சாதாரணமாக அந்த ஊர்லேயே இருக்கிறவங்களால கூட அவ்வளோ கரெக்டாக எல்லா உற்சவங்களையும் சொல்லவே முடியாது. ஒரு நாளைக்கு தினம் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த கோவிலில். அதெல்லாம் வரைமுறைப்படுத்தி எழுதி இந்த தேதியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த நாளில் இந்த மாதிரி பண்ணணும், இந்த நாளில் இன்னொரு விழாவும் சேர்ந்ததுன்னா அப்போ என்ன பண்ணணும், அதெல்லாம் எழுதி வச்சு அதுதான் நீங்கள் இந்த போன தடவை நம்ம பார்த்தோம் பாருங்க. இந்த இது அது என்னது ஏகாதசி வந்தது, வைகுண்ட ஏகாதசி வந்தப்போ ஸ்ரீரங்கத்தில் ஒரு மாதம் முன்னாடியே பண்ணிட்டா இல்லையா. பிரம்மோற்சவம் பின்னாடி வருதுன்றதுனால தான் பிரம்மோற்சவத்துக்கு கொடியேற்றுவா. ஒரே கோவிலில் 2 உற்சவத்துக்கு கொடியேற்ற முடியாது. அந்த கொடியேற்றுறனாலும் இதில் வந்து முட்டுறதுனால தான் ஒரு மாதம் முன்னாடி பண்ணிடுறா ஸ்ரீரங்கத்தில். அதை பற்றியும் ஒரு பெரிய விளக்கம் அப்பயே நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி அந்த இதெல்லாம் பண்ணி வந்து ராமானுஜர் தான். அந்த கோயில் வந்து நிர்வாகத்தை வந்து சீரமைச்சது ராமானுஜர் தான். பராசரப்பட்டர் நிர்வாகத்தை உருவாக்கினார். பராசரப்பட்டர் காலத்துக்கு அப்புறம் ராமானுஜர் வந்த அப்புறம் தான் அந்த கோவிலுடைய நடைமுறைகளை எல்லாத்தையும் சீரமைச்சு இன்னைக்கும் ராமானுஜர் வகுத்து கொடுத்த அந்த பாதையில் தான் அந்த கோவிலில் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா உடனே அந்த கோவில் புக்கை பார்த்து என்ன பண்ணணும், எது நடக்க முடியாம போச்சுன்னா அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு பரிகாரம் என்ன, அதை வேற ஆல்டர்னேட்டிவ்ல எப்படி பண்ணணுங்கிறத எல்லாம் ராமானுஜர் அப்பயே வகுத்து வச்சுட்டு ஒரு பக்காவா ஒரு நம்மளுக்கு எப்படி அம்பேத்கர் வந்து நம்மளுக்கு சட்டத்தை கொடுத்தாரோ,
சட்டத்தை எப்படி நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த கோவிலை வந்து எப்படி நடத்தணுன்றதை ராமானுஜர் வடிவமைச்சு கொடுத்துருக்கு. அதில் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு தடவை ராமானுஜர் வந்து பெருமாள்கிட்ட பேசுவாராம். ஸ்ரீரங்கம் பெருமாள் ராமானுஜர்கிட்ட பேசுவாராம். ஒரு தடவை ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கம் பெருமாள் பேசுகிறாராம் ராமானுஜர்கிட்ட. அது உடனே என்ன இன்னைக்கு என்ன ராமானுஜர் கேட்குறாரு, இன்னைக்கு என்ன ரொம்ப டல்லாக இருக்கீங்கன்னு பெருமாளை கேட்குறாராம். அவள் பேசுறதெல்லாம் அப்படிதான். அதாவது ஒரு ஃப்ரெண்டு ஒரு நண்பரோட பேசுகிற மாதிரி தான் பேசுவாள். இவர் கேட்டிருக்காரு. கேட்டப்ப ஆமாம் நீங்கள் ராமானுஜரை விளையாடி பார்க்கணுன்னு எண்ணம். ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றார். ஐயோ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் எங்கே போவேன்? எங்கள் மாதிரி மனுஷாளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் வைத்தியரை கூட்டின்னு வருவேன், வச்சு பார்ப்பேன், நான் எப்படி உங்களை பார்க்க போகிறேன்னு கடந்து புலம்புறாரு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னால் இருக்க முடியாதே, நான் ஏதாவது பண்ணணுமே உங்களுக்குன்னு அழறார் ராமானுஜர். ராமானுஜர் அழுத உடனே அப்போதான் பெருமாள் சொல்கிறார், எங்கள் தேவலோகத்துக்கு எங்களுக்குன்னு வைத்தியர் இருக்கார், உனக்கு தெரியும் இல்லையா, அவரை கூட்டின்னு வந்து பாருன்றார். அப்போ தன்வந்திரியை நோக்கி ஒரு தவம் இருக்கார். தன்வந்திரியை நோக்கி ஒரு ராமானுஜர் வந்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். தன்வந்திரி பிரசன்னமாகறார். ஏன்னா பெருமாளுக்கு இல்லையா, பெருமாளுக்கு உடம்பு சரியில்லை, நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் பார்க்கணுன்னு உடனே பார்க்குறார். பார்த்த உடனே நீ இங்கேருந்து போகக்கூடாது, எங்கன்னா அதுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுறது. அதனால இந்த கோவில் இப்போ தெற்கு வடக்கு வாசலுக்கு போகிற வழியில் உனக்குன்னு ஒரு மண்டபம் அமைச்சு உனக்குன்னு ஒரு கோயில் கட்டித்தரோம், அங்கே நீ இருக்கணும். அங்கே நீங்கள் இருந்துட்டு எனக்கு பெருமாளை உடம்பு சரியில்லாத ஒரு எதுவும் வராமல் நீ இருந்து அப்பப்போ வைத்தியம் பார்த்துக்கணும். ராஜாவுக்கு எப்படி வைத்தியர் இருப்பானோ அது மாதிரி இந்த கோவிலுக்கு வைத்தியரா நீங்கள் இருக்கணும்ன்ட்டு தன்வந்திரியை அங்கே பிரதிஷ்டை பண்ணுறார். தன்வந்திரி அங்கே பிரதிஷ்டையாக இருக்கார். அப்புறம் இப்போ தன்வந்திரிக்கிட்ட இப்போ மேலே அதுக்கப்புறமா ராமானுஜர் வந்து உன்னை வந்து சேவிச்சுட்டு போகிறவாளுக்கெல்லாம் நீ வந்து அவளோட உடல் நோய் இல்லாமல் அவள் நோயெல்லாம் தீர்த்து வைக்கணும். இந்த கோவிலில் வந்து உன்னை சேவிச்சுட்டு போகிறவளுக்கும் உனக்கு நோயெல்லாம் நீ அவளுக்கு சரி பண்ணி விடணும். பெருமாளுக்கும் அப்போ உடம்புக்கு எதுவும் வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லி அவரை வேண்டி நீ இங்கேயே அப்படி இருக்கணும், பேசியாகணும், நிலை கொள்ளணும்னு கேட்குறார். கேட்ட உடனே தன்வந்திரியும் அது மாதிரி தன்னுடைய உருவத்தை ஒன்று அங்கே வச்சுட்டு தன்வந்திரி போயிடுறார். தன்வந்திரியோட அந்த உருவம் வந்து ராமானுஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இன்றைக்கும் நீங்கள் வந்து தாயார் சன்னதிக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தன்வந்திரி சன்னதி தனியாக இருக்கும். அந்த வடக்கு வாசலுக்கு போகிற வழியில் தாயார் சன்னதிக்கும் வடக்கு வாசலுக்கு நடுவில் ஒரு சின்ன வாசல் இருக்கும். அதில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைடில் இடது கை பக்கத்தில் தன்வந்திரி சன்னதி தனியாக இருக்கும். தன்வந்திரி சன்னதி அங்கே இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று அந்த தன்வந்திரி சன்னதிக்கு தாண்டி, அதாவது கோபுரத்து செவத்துலேயே மதில் செவத்துலேயே இருக்குது, அது இல்லை, அந்த தன்வந்திரி இல்லை. கோபுரத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி 4 படி ஏறி மேலே போகணும். ஸ்ரீரங்கம் கோயிலில் போனீங்கன்னா அங்கே தன்வந்திரி சன்னதி இருக்கும். அந்த தன்வந்திரி சன்னதிக்கு சைடில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு பண்ணுற எல்லா அமுது பண்ணுறதெல்லாம் அங்கே தான் இருக்கும். பெருமாளுக்கு பண்ணுற எல்லா தளியையும் அங்கே தான் பண்ணி எடுத்துன்னு வருவாள். அங்கே தலையை பண்ணி எடுத்துன்னு வந்து தன்வந்திரி சன்னதி அப்படியே தன்வந்திரி சன்னதியை தாண்டி தான் வெளியில் வரணும். அதுக்கு பின்னாடி தான் மடப்பள்ளி இருக்குது. அந்த மடப்பள்ளியில் பண்ணி தன்வந்திரி சன்னதி கிட்ட கொண்டு தன்வந்திரி கிட்ட காமிச்சிட்டு இது பெருமாளுக்கு ஒத்துக்குமா கொடுக்கலாமா கேட்டு தன்வந்திரி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்தால் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவாள். இன்றைக்கும் அது நடைமுறையில் இருக்குது. அங்கே தலையை பண்ணி அங்கே தன்வந்திரி பின்னாடி மடப்பள்ளி இருக்குது, மடப்பள்ளியில் தள்ளி பண்ணி தன்வந்திரி சன்னதியில் கொண்டு காமிச்சு தன்வந்திரி சன்னதியில் பெருமாளுக்கு இது நைவேத்தியம் கொண்டு போகிறோம், சாப்பிட கொடுக்க போகிறோம் உத்தரவு வாங்கிட்டு தன்வந்திரி உத்தரவு வாங்கிட்டு தான் எடுத்து வந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவாள். இன்றைக்கும் அந்த இது ப்ரொசீஜர் இன்றைக்கும் அங்கே பண்ணிட்டு இருக்கேன். இது மாதிரி ஸ்ரீரங்கத்தோடது நிறையா இருக்குது. அதை நான் அதுக்கான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கான சூழ்நிலைகள்லாம் அந்தந்த இது வரும்போது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது அந்த ஸ்ரீரங்க மகாத்மியன்னு ஒரு புக் இருக்குது, அதுலேயும் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். பட் எனக்கு இருந்தாலும் ஒரு தடவை நான் அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் என்னால் சரியாக சொல்ல முடியும். அதெல்லாம் நான் அப்படி பண்ணிவிட்டு அப்பப்போ உங்களுக்கு சொல்கிறேன். வாய்ப்பு வரும்போதெல்லாம் ஸ்ரீரங்கத்து கதையை நிறையா சொல்கிறேன். ஸ்ரீரங்கத்துக்கு கதை சொல்லி மாளாது நிறையா சொல்கிறேன். தேங்க்யூ.